சீனு ராமசாமி பற்றி முதல்ல பேசியிருந்தோம். பாலுமேந்திரா சார்ட்ட இவன் எனக்கு ஜூனியர். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு முதல் படம் அவன் டைரக்ட் பண்ணிட்டான். அப்போது பாலுமேந்திரா சாரோட மிஸ்ஸஸ் வந்து சீனு ஒரு படம் பண்ணியிருக்கான் பாருன்னு. அந்த அம்மா எந்த படத்தையுமே வந்து பாருன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏமா அவன் என்னம்மா எடுத்துருக்க போகிறான், விட்டுருமா, அதை போய் பார்க்க சொல்கிறீங்க. இல்லை நீ பாரு அப்படின்னாங்க. போய் பார்த்தேன். அது வரைக்கும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இவனை முட்டா பையன் தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னை தூங்க விடாமல் பண்ணிட்டான். இவனுக்கு பேசுகிறேன், அப்புறம் அந்த சரண்யா மேடமுக்கு பேசுகிறேன். அந்த படத்தில் நடித்த எல்லார்ட்டையும் மாறி 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 பேசிட்டேன், விஜய் சேதுபதியை தவிர. ஏன்னா அப்பா அப்புறம் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அந்த அளவுக்கு மிக புத்திசாலி. எப்போ பார்த்தாலும் சினிமாவை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டான். சினிமாவில் நம்ம இருக்கோம்டா, அது இல்லாமல் மற்ற விஷயங்களையும் பேசலாமே அப்படின்னா, சினிமா தான் அது, சினிமா சினிமா சினிமான்னு எப்போ பார்த்தாலும் சினிமாவை பற்றி அறுத்துக்கிட்டே இருப்பேன். அதனாலே இவனுக்கு பார்த்தாலே ஓடுறது. நான் திடீர்னு அவனுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி, அண்ணன் இந்த இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன். சரி பண்ணுறா, நாளைக்கு வந்து சொல்லுவானு. சரி மணி என்னடா, மணி 1 ஆகுதுண்ணே. டேய் ராத்திரி 1 மணிடா. ஆனால் ராத்திரி 1 மணிக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதை உடனே என்கிட்ட சொல்லி ஆகணும். அவனுக்கு அப்படி ஒரு சினிமா ஒரு வெறியன் அவன். கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவன்கிட்ட நான் இமோஷனல் ஏரியாலாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வித் மியூசிக்கோட அதை வந்து அவங்ககிட்ட தான் கற்றுக்கிறணும். அதுக்காக சீனுவை வந்து என்னோட மனப்பூர்வமான பாராட்டுதல்களை அவனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். யுவன் எடுத்துட்டால் எல்லோரும் சொல்கிறாங்க வந்து பேக்ரவுண்டு அது இருக்குது, அது இளையராஜா சார் மியூசிக் மாதிரி இருக்குது, அது இருக்குது. யுவனுக்கு மட்டுமா இளையராஜா சாரோட மியூசிக்கோட தாக்கம் இருக்குது? இருக்கிற எல்லாருக்குமே தானே, அதில் ஒரு சந்தேகம் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் சீனு பெண்களை கொஞ்சம் கண்ணியமாக காமிப்பான் படத்தில். அந்த விஷயத்தில் இந்த படத்தில் நடித்த அந்த 3 பெண்களையுமே கண்ணியமாக காமிச்சிருப்பான்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அந்த சிருஷ்டி தாங்கே அந்த ஐஸ்வர்யா 2 பேரும். அந்த ஐஸ்வர்யா சொன்னது வந்து இருங்க ஒரு நிமிஷம், சுரேஷ் சொல்லலை இன்னும். எனக்கு தெரியும் அந்த சத்தம் வரும்போதே ராம்நாட்டில் பாதி பேர் இங்கே இருக்கீங்கன்னு. எத்தனை பஸ்ஸை பிடிச்சி வச்சு உங்களை கூப்பிட்டு வந்தான்னு தெரில. அது பஸ்ஸை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாலும் காசு கொடுத்துருந்தாலும் வந்திருக்கிறது இவனுக்காக இருக்க மாட்டாங்க, இவங்க அப்பாவுக்காக. ஏன்னா இவங்க அப்பா வந்து வள்ளல். அவரை வச்சு வாழ்ந்தவங்க பல 100 பேர் இருக்காங்க, பல 100 குடும்பங்கள் இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு பையனாக பிறந்ததுக்கு இவன் ரொம்ப பெருமைப்படணும். அதேமாதிரி சரி டைம் இருக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு நகைச்சுவையாக ஒன்று முடிச்சுட்டு போய்விடுமே. இது முதல்ல நடிக்க வந்தபோது ஃபஸ்ட்டு ஷாட் ஒரு டைலாக் பேசணும். பேசி முடித்த உடனே 4-5 போச்சு. கொஞ்சம் கையில் நடுக்க இருந்தது, முகத்தில் ஒரு மிரட்சி இருந்தது. ஒரு 10-15 டேக் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபுல் டைலாக் சொல்லிட்டான். சொன்னோன்னே முடிச்சிருவானு கீழே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டான். பரவாயில்லையே முடிச்சிட்டானே அப்படின்னு நான் சொன்னேன் மைக்கில். உடனே அதுவும் டைலாக் நினச்சிட்டாவேன், பரவாயில்லையே முடிச்சிட்டானே அப்படின்னா. அந்த மாதிரி ஆரம்பித்தவன். ஏன்னா இது எல்லாமே சித்திரம் கை பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் தான். சினிமாவில் வந்து எல்லோரும் எடுத்தெடுப்புலேயே சிறப்பாக நடிச்சிடுறது இல்லை. இப்போ பாருங்கள், இந்த 2வது படத்தில் பிரமாதமாக பண்ணிட்டான். இனி போக வந்துடுவான். விஜய் சேதுபதியை பற்றி முக்கியமாக சொல்லணும். அந்த முதல் படத்துலேருந்து என்ன சீனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண, அந்த படத்துலேருந்து எல்லா படமும் பார்த்துட்டேன். சமீபத்தில் இந்த சேதுபதி படம், அப்புறம் வந்து அந்த சேதுபதி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நானும் ரவுடி தான் அப்படின்ற அந்த அம்மாவை மம்மி இதெல்லாம் மீன்னு சொல்கிறது வந்து ஒரு குழந்தை கூப்பிட்ற மாதிரி இருக்குமே, மீன்னு சொல்கிறது. அதாவது எந்த கதாபாத்திரத்தையும் கொடுத்தாலும் விஜய் சேதுபதியால் ஒரு சில ஹீரோவுக்கு நான் வந்து ஒரு 2 குழந்தைக்கு அப்பாவாக நடிக்க முடியுமா, இல்லை நான் வந்து வயசான ஆளாக நடிக்க முடியுமா, இல்லை நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க முடியுமா, இப்படி ஒருத்தருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படி எந்த இமேஜுமே இல்லாத மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மிகச்சிறந்த நடிகன் வந்து விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி மாதிரி இது வந்து மேடைக்காக சொல்ல, விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும்.
ஒருத்தர் கல்யாணம் பண்ணி 2 புள்ளையை பெற்று ஒருத்தர் சினிமாவை சான்ஸ் எடுக்கும்போது அங்கே எவ்வளோ ஏக்கம் வறுமை இல்லை கஷ்டம் நஷ்டம் நிறையா இருந்தது. அதில் பாலா சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் சார். நீங்கள் பேசின வார்த்தை வந்து அப்படியே ஒரு 50 லிட்டர் பூஸ்ட்டை குடிச்ச மாதிரி இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்.